சார் விஜய்க்கு இன்னைக்கு சிக்கல் ஏற்படுத்துவது பிஜேபியா இருக்குமான்னு சந்தேகம் எல்லாருக்குமே எழுது. இல்ல, அத இல்ல. நான் கேட்கிறேன். நான் அப்படிப்பட்ட முத்திரை குத்தாமல் நான் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ம். எது நியாயம் அவரை அழைத்திருக்க வேண்டும். கவர்னருக்கு உரிமை இருக்கிறதா? உரிமை இருக்கிறது என்ற பார்வையும் இருக்கிறது. கவர்னர் அழைக்க வேண்டும் என்ற பார்வையும் இருக்கிறது. கோர்ட்ல போனா நிற்குமா நிற்காதா? நிற்கும் என்ற பார்வையும் இருக்கிறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெரிட் ஆஃப் த கேஸ். சரி. அதை அணுகக்கூடிய ஜட்ஜுகளுடைய பார்வையும் இருக்கிறது. ம். நீங்க பார்க்குறீங்களா இன்னைக்கு சபரிமலை கேஸ் லார்ஜர் பெஞ்சில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஸ். பார்க்குறீங்கல்ல, ஆமா. அந்த பெஞ்சிலேயே டிவைடட் ஒப்பீனியன் வருது. ம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேஸும் அணுகிற விதம். இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூ. ம். இதில் சில கிரே ஏரியாஸ் இருக்குன்றாங்க. ம். ம். ஆகவே அது பார்க்க போகிறோம். ம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமையும் என்ற சூழல் உருவானால் அது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பெருத்த அவமானம். மக்கள் அதை பார்த்து நகைப்பார்கள், எள்ளி நகையாடுவார்கள். விஜய்க்கு அடுத்த தேர்தலுக்கு போகும்போது ஆதரவு பெருகும் என்பது என் பார்வை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நேற்றைக்கு அந்த கான்வாய் 2, 3 நாட்களாக திரு விஜய் அவர்களுடைய வாகனம் பயணிக்கும்போது உடன் பயணித்தது. அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் மாரியே தான் தெரிஞ்சாரு. அதுதான் உண்மை. என்ன இன்னைக்கு அவர் தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனா நேற்றைக்கு அந்த கான்வாய் திடீர்னு திரும்ப பெறப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு? அதேபோல மெட்டல் டிடெக்டர் அவர் வீட்ல எல்லா பாதுகாப்பும் மேதக ஆளுநர் அவர்கள் இது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும், அதைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் பாதியில் நிறுத்தப்பட்டதாகவும், கான்வாய் போன்ற விஷயங்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் பத்திரிகைகளிலே வந்திருக்கிற செய்தி, தொலைக்காட்சியிலே வந்திருக்கிற செய்தி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்ல ஆளுநர் அதிருப்தி ஆனதுன்றது வந்து எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு வேகமா குடுத்தீங்கன்னு கேட்கிறாராமா? இல்லை சார், மேதக ஆளுநர் அழைப்பு விடுத்த பிறகுதான் அதிலே அதிகாரிகள் அவசரப்பட்டு விட்டார்கள் என்ற பார்வையும் இருக்கிறது. ஓ. நார்மலாக ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ம். ம். சில பேர் எந்துவாக இருப்பார்கள், ஓவர் எந்து. ம். அந்த மாதிரி இவர்கள் ஓவர் எந்துவாக சீக்கிரமா போய் இருந்தார்களா அட்டெண்டன்ஸ் தெரியல. போடுறது. அதுதான் சீக்கிரம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் போடுவாங்க சார். ம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு தேர்தல் என்ன ஆயிடுச்சு, திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு வள்ளூர் கோட்டத்தில் பதவி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அதிமுக ஜெயிச்சிருச்சு. ம். இந்த அதிகாரிகள் தான் இந்த ஆர்வக்கோளாறான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சரி. ஆளுநர் அழைப்பே விடுக்கல. ம். நீ எதுக்கு போய் நேரு ஸ்டேடியத்தில் பந்தல் போடுற? உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஆகவே 2வது அவரே விரும்பி இருந்தாலும் அப்போ அதுக்கேற்ற அவகாசம் வேணும்னு கேட்டிருக்கணும். அவர் அழைப்பு விடுத்த பிறகு. இல்ல கான்வாய் 3 நாளா அவர் கூட தான் டிராவல் ஆயிருக்கு. அதுதான் சார். இவையெல்லாம் குறித்து ஆளுநர் இதெல்லாம் ஏன் நடந்தது என்று அவர் விசாரித்திருக்கலாம். ஏன்னா Okay. ஹி இஸ் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ம். அதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. நான் அந்த விஷயத்தில் உடன்படுறேன். ம். சில அதிகாரிகள் அவசரத்தில் ஆர்வத்தில் செய்வாங்க. ம். ஆனால் அவர் டெசிக்னேட் சிஎம் டெசிக்னேட்டாக ஆகப்போகிறவர் ம். என்பதற்காக குறைந்தபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளில் செய்வதில் தவறில்லை. ஓகே. அதில் ஏதாவது எக்ஸஸ் ஆக இருந்ததா என்பது நமக்கு தெரியாது, ம். ஆளுநருக்கு தெரியும்.